Hallelujah. Morning by morning, your grace and mercies are new, God. We thank you, Lord, for thy grace upon our life, Father God. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிதோறும் உடைய புதிய கிருபைகள் பெரியவைகளாக இருக்கிறது, ஆச்சரியங்களாக இருக்கிறது, பிரமிக்கத்தக்கவைகளாக இருக்கிறது. எண்ணி முடியாதவைகளை செய்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் யாவரும் ஒரு மனமாய் உம்முடைய பர்வதத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நிற்பதும் நிர்மூலமாதிருப்பதும் உம்முடைய பெரிதான கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே, நாங்கள் உம்மை காண வந்திருக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல எங்கள் ஆத்துமா அந்த காலை வேளையிலே வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, எங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. வர தாமதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. வாக்குத்தத்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுகை இந்த இடத்திலே காணப்பட நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு தொழுது கொள்ள ஆண்டவரே, இந்த 11வது மாதத்தினுடைய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் புதைபொருள்களையும் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ள, அனுபவிக்க, சுதந்திரிக்க, பங்காளிகளாய் மாற தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சுமம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே, மரணத்தின் விளிம்பில் இருந்த எங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிற உம்முடைய மாபெரும் தயவுக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வமே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளவைகள், உறுதியானவைகள், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவைகள். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை உட்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலைய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராக
ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், இன்னும் தம் மகிமையைக் காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம் முகத்தை தேடுவேன், கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேன், கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என்
தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எழுந்து நாம் தேவனை ஆராதிப்போமா? தேவன் கடந்த 10 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம். இந்த நாள் அந்த புதிய மாதத்துல புதிய நாளுக்குள்ள நம்மளை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அந்த நாளை தேவனுக்காக நம்ம ஆரம்பிப்போம். ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. துதி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வில் நீ நல்லவராய் வல்லவராய் மகிமை செய்கிற தெய்வமா, மாட்சி நிறைந்த தெய்வமா வந்துருங்க ராஜா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம். இந்த மாதத்துல ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க நிரப்பி நடத்துங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி
பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல நடத்தின தெய்வம் இந்த மாதத்தையும் தேவன் நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் நம் வாழ்விலே வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிக்க தொழுது கொள்ள நம்மை நடத்தின தெய்வம் இனியும் நடத்த வல்லமுள்ள தெய்வமா இந்த காலவேளையிலே வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மை நடத்த நல்ல தெய்வமாய் நல்லவராய் நம் வாழ்விலே வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் நன்றியோடு இந்த காலவேளை நாம் துதிப்போமா?
நடத்துவார். எந்த இயேசு வல்லவர் என்று நடத்துவார். இந்த காலை வேளையிலே ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிறேன் நான். தேவன் நடத்த நம்மளை வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தெய்வமா இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமா அந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். சீரான பாதையிலே, செவ்வையான பாதையிலே, நேர்த்தியான பாதையிலே இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரை உம்மோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிற உறவுல ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரை சோர்ந்தோ நாங்கள் ஆண்டவரை பலவீனப்பட்டோ போய்விடக்கூடாது ராஜா. உடைய உறவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீடித்து நிற்க எங்களுக்கு கிருபை தான் என்று இந்த காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா. எங்களை நேசிக்கிற தகப்பனேப்பா, இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நேரம் உடைய பாத்துல அமர்ந்து நாங்கள் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க தேவனீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை எங்கள் வாழ்விலை தந்து எங்களை ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆச்சரியமான வழியில நடத்தி தேவன் இந்த மாதத்திலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று, எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீர்மானம் வைத்திருக்கிறீங்களோ அதன்படி எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா, நம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்திருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது போல அப்பா, அது எங்களை ஆற்றுகிற வார்த்தையாய், எங்களை தேற்றுகிற வார்த்தையாய், எங்களை அரவணைக்கிற வார்த்தையாய், எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிற வார்த்தையாய் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அது கடந்து செல்லட்டும் ஐயா. உடைய மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்ன எதிர்பார்ப்போடு, என்ன நோக்கத்தோடு அப்பா அந்த மாதத்தில் என்ன சூழ்நிலையோடு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க என்பதை நீர் அறிவீர் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே அந்த வாஞ்சைக்கேற்ற அந்த விருப்பத்துக்கு ஏற்ற பதிலை நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தரும்படியாய் நாங்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. காருவோம். Hallelujah. Hallelujah. Glory to Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல புதிய காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். கடந்த 10 மாதங்களிலும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய், விவரிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தின தெய்வத்துக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபை இந்த மாதத்திலேயும் தொடர்ந்து நம்மோடு இருக்கும்படியாகத்தான் இந்த அதிகாலை வேளையிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறதான திறவுகோலின் வார்த்தை ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதன் அடிப்படையில் தேவன் நமக்கு தந்ததான இந்த வாக்குத்தத்த வார்த்தை, திறவுகோலின் வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:13வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 45:13 வாசிப்போம். எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். தேவ பர்வதத்திலே நான் இதை யோசித்து கொண்டிருந்த போது தேவ ஆவியானவர் எனக்கு காண்பித்த இந்த ஒரு வசனம். வேதாகமத்திலே அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த மாதத்துக்கென்று தேவன் குறிப்பிட்டு ஹைலைட் பண்ணி, ஒரு அண்டர்லைன் பண்ணி
ஆண்டவர் இதை குறிப்பிட்டு எனக்கு காண்பித்த இந்த வசனம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்காக பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களிலே ஆண்டவர் உடனே அதை கொடுத்து விடுவார். சில நேரங்களிலே வாரக்கணக்கில் ஆகும். சில நேரங்களிலே அது 3 மாதத்துக்கு முன்பதாகவே அல்லது 6 மாதத்துக்கு முன்பதாகவே மனதில் இந்த விஷயங்களை ஆண்டவர் போட்டு விடுவார். அதை அசை போட்டு தியானித்து அதை எழுதி வைத்து அதை பதிவு செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமாய் விரிவுபடுத்தி அதனுடைய எல்லைகளை உருவாக்கி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்கிற காரியங்களை விளக்கமாக ரத்தின சுருக்கமாக அதை சொல்லுவதற்கு நாங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறோம். அந்த விஷயங்களிலே எனக்கு மிகவும் சுலபமாக கர்த்தர் எனக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்ததான வசனம் தான் இந்த வசனம். இதுல முக்கியமான ஒரு காரியம், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம், திறவுகோலின் வார்த்தை, அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே பலருடைய வாழ்க்கை நேரான வாழ்க்கை இல்லை. நாம நேராத்தான் போகணும்னு முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் பலவிதமான தடுமாற்றங்கள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான முயற்சியின் தோல்விகள், பலவிதமான இடுக்கண்கள், சங்கடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் சுலபமாக எதையும் கடந்து செல்ல போக முடியாத ஒரு கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே, ஒருவேளை இந்த 10 மாதங்கள் ஒருவேளை கடினமான சூழ்நிலையில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், கரடுமுரடான பாதைகளிலே கடந்து வந்திருக்கலாம், இல்லது ஒருவரும் இதிலே போக முடியாது, பிரவேசிக்க முடியாது என்கிற அனுபவத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே அவர் திறவுகோலின் வார்த்தையை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், உன் வழிகளை நான் செவைப்படுத்துவேன். அல்லேலூயா. வழிகளை செவைப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரணங்களுக்காக கர்த்தர் வழிகளை செவைப்படுத்துகிறார். நான் இதை பார்க்கும்போது இந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிப்பீர்களானால், நான் நீதியின்படி அவனை எழுப்பி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்மளை அந்த அதிகாலையில் 5 மணிக்கு எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் அவர் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். நேற்று கூட ஒரு குரூப்பு நாங்கள் நைட்டே வந்து படுத்துக்கிறோம் அப்படின்னுச்சு. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து வீட்டில் எழுந்து ஆயத்தமாகி சர்ச்சுக்கு வர்றதா இருந்தா வா, இல்லைன்னா என்ன பண்ணாத, வராது. ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சிரத்தை எடுக்கணும், பிரயாசம் எடுக்கணும். உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில உங்களை என்னையும் அவர் எழுப்பி இருக்கிறார். எதுக்கு? கட்டுவதற்காக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, பைபிள்ல பாருங்களேன், அவன் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை, ஒரு வீடல்ல, உங்களை என்னையும் ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் அவர் எழுப்பி இருக்கிறார். உங்களை என்னையும் அவர் வழியை செவைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். எதற்காக? ஒரு நோக்கத்துக்காக. The great purpose in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்ததான நோக்கத்தை, எண்ணத்தை உடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நீ ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வேளை சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எழுப்பினேன். எதற்கு? உன் வழியை நான் செவைப்படுத்துவேன். எதற்காக தெரியுமா? உன்னை கொண்டு ஒரு நகரத்தை கட்டுவதற்காக. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதோட நிப்பாட்டில் சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
என்ன 2 விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்றாரு. சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை, எதை நான் இழந்து போனேனோ, எதை நான் பறி கொடுத்தேனோ, எது என்னை விட்டு கடந்து போனதோ, எது இல்லாமல் போனதோ, எதில் நஷ்டமடைந்தேனோ, எதில் எனக்கு லாபம் ஈட்ட முடியலையோ, எதெல்லாம் என் கை மீறி போனதோ, எதெல்லாம் எனக்கு லாபகரமாக இல்லாமல் போனதோ, எதெல்லாம் பறித்து கொண்டார்களோ, எதெல்லாம் இழந்து தனி மனிதனாய், தனி மனுஷியாய், தனி குடும்பமாய் நான் நின்றேனோ, என்னை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் நீங்களும் நானும் அதை திருப்பிக் கொள்ள, விடுதலையாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வேன், பாதைகளை செவைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வழிகளை செவைப்படுத்துகிறதற்கு 3 நோக்கங்கள் உண்டு, 3 காரணங்கள் உண்டு. The 3 important reason. ஆண்டவர் 3 காரணங்களை வைத்திருக்கிறார். அது என்ன நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாருக்கும் வழியை செவைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்தருடைய வழியும் இப்ப சரியா இல்லை, எல்லாருடைய வழியும் தடுமாற்றமா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் யாராவது நீங்க கேளுங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு, ஏதோ இருக்கிறோம்ன்றதுல என்ன, நல்லா இல்லை, சுகமா இல்லை, விடுதலையா இல்லை, ஆரோக்கியமா இல்லை, பலவீனமா இருக்கிறோம், சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது, வஸ்திரம் பிடிக்க மாட்டேங்குது, எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் என்ன? ஒருத்தருடைய பாதையும் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் வழிகளை எல்லாம் நான் செவைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப முதல் காரணம் என்ன? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 4, 5 ஆகிய வசனங்களை நாம் இது 7வது வசனத்தை வாசிப்போம். 107:7 107வது சங்கீதம் 7வது வசனத்தை முதல்ல வாசிப்போம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அவர் செவைப்படுத்துவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? வாழும் ஊருக்கு போய் சேர. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி? தாபரிக்கும். அதுக்கு நமக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம் அதனுடைய அர்த்தம். வாழும் ஊருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசத்துக்கு நீங்கள் போய் சேர என் தேவன் வழியை செவைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, to reach the promised land, to reach your goal, to reach your destination, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கை அடைவதற்கு, அந்த நோக்கத்தை அடைவதற்கு, தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு, அந்த மேன்மை அடைவதற்கு, உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு நீங்கள் போய் சேரும்படிக்கு, வாழும்படிக்கு, உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் வழிகளை செவைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நான் போலான்னு புறப்பட வச்சார். அவ்வளவுதான். அவர்கள் புறப்பட்டார்கள். 40 ஆண்டுகள் யாரும் வேலைக்கு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இந்த வார்த்தையை கேட்கும் போது. சிலருக்கு குதூகலமா இருக்கும். 40 வருஷமா வேலைக்கு போகாமே கர்த்தர் போச்சிருக்காரா? என்ன கருமையான தேவ பிள்ளைகளை, அவங்க எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படியாதவர்களெல்லாம் கர்த்தர் அடித்தார். கீழ்ப்படியாதவர்களெல்லாம் கர்த்தர் உள்ளுக்குள்ள புதையுண்டு போகும்படி செய்தார். அதெல்லாம் வேற இருக்கு. எனக்கு அருமையான பாம்பு கடி வந்துச்சு. பலவிதமான இன்னல்களை சந்தித்தார்கள் கீழ்ப்படியாமையினால. அதுக்கு ரொம்ப டெடிகேஷன் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, வாழும் ஊருக்கு போய் சேர, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு போய் சேர
வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். அதே அதிகாரம் 107வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்போமானால், அவர்கள் வாழும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியாய் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இக்கட்டுகளில் இருந்து விடுவித்தார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு வாழும் ஊருக்கு போய் சேர தெரியல. அவர்கள் ஊரை காணாமல், நாம கேட்கிறோம் அல்லவா, என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய தரிசனம் என்ன, எதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதற்காக நான் வாழ்கிறேன், நோக்கமும் தெரியாம எதுவும் தெரியாம அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் ஒரு நோக்கத்தை கொடுத்து, ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பொக்கிஷங்கள் நிறைந்த தேசத்துக்கு நேராக என் தேவன் அந்த தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களுடைய வழிகளை செவைப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். எனக்கு தெரியல பாஸ்டர், என்னுடைய டெஸ்டினேஷன் தெரியல, என்னுடைய இலக்கு என்னன்னு தெரியல, என்னுடைய தரிசனம் என்னன்னு எனக்கு புரியல, எதற்காக நான் வாழ்கிறேன் தெரியல, எந்த நோக்கத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உழைத்து கொண்டிருக்கிறேன் தெரியல, என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒன்னு அதை காணாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஊருக்கு போய் சேர, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அடைய, அந்த இலக்கை அடைய தேவன் நம்முடைய வழிகளை செவைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல நல்ல கவனிங்க. 5வது வசனத்தை வாசிப்போமானால் 107:5, பசியாகவும் தாகமாகவும் தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வெறுமையா அலைகள, பசியோட, பட்டினியோட, தாகத்தோட, வறட்சியோட, நாவறண்டு போய் தண்ணீர் இல்லாம அலைந்து திரிந்தார்கள். நீங்களும் நான் அப்படிதான். வறுமை நம்மை வாட்டுகிறது, சிரமத்துக்குள்ளாக நிற்கிறோம், முள்ளுகள் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி இதை கடந்து போவது என்று நமக்கு தெரியவில்லை. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, வாழும் ஊருக்கு போய் சேர என் தேவன் உங்கள் வழிகளை எல்லாம் அவர் செவைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் வாக்கு பண்ணினவர், அவர் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 ஆண்டுகள் நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் அவிழ்ந்து அருந்து போகவில்லை. தேவன் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் போஷிக்கும்படியாக அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். வானத்தின் மன்னாவை கொடுத்தார். வேதம் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளையும் அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்தார். 40 ஆண்டுகள் அவர்களுக்கு எதிராய் வந்த எதிரிகளை எல்லாம் கர்த்தர் தவிடுபொடி ஆக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், உங்கள் பாதைகளை ஆண்டவர் செவைப்படுத்துவார். அல்லேலூயா. வாழும் ஊருக்கு போய் சேர, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வாழும் ஊருக்கு போய் சேர அவர் உங்கள் வழிகளை செவைப்படுத்த அவர் வல்லமையில், டு ரீச் த ப்ராமிஸ் லேண்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொருடைய காரியமும் பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, உபத்திரவத்தோடு, பலவிதமான நெருக்கங்களோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தை எப்படி கடப்பது, இந்த மாதத்தை எப்படி சமாளிப்பது, இது போதுமானதா இருக்குமா, மீதி இருக்குமா, என்ன நிலைமை, இதனுடைய காரியம் என்ன, விளங்க மாட்டேங்குது. நமக்கு நம்மளால் சமாளிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில ஒன்றும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில எதுவும் இல்லை.
எந்த வியாபாரமும் செய்யல, எந்த பிசினஸ் அவர்கள் பண்ணல, எந்த வேலைக்கும் போகல. அவர்கள் ஆண்டவர் சொன்ன பிரயாணம் பண்ணுவார்கள். ஆண்டவர் சொன்ன உடனே அவர்கள் பாளையம் இறங்குவார்கள். இதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் 40 ஆண்டுகள் இரவும் பகலும் அவர்களுக்கு 3 வேளையும் ஆகாரத்தை தந்து அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் அவருடைய பிரயாணங்களிலே ஒன்று தடைபடாதபடிக்கு தேவன் ஆச்சரிய விதமாய் அவர்கள் வாழும் ஊருக்கு போய் சேர என் தேவன் அவர்களுடைய வழிகளை செவைப்படுத்தின தேவன். இந்த காலை வேளையிலே நீங்கள் வாழும் ஊருக்கு போய் சேர, உங்களுடைய இலக்கை அடைய, உங்களுடைய இலக்குகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண என் தேவன் அனுக்கிரகம் பண்ண வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பல நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. யோசிச்சு பாருங்க, 10 மாதங்களை கடந்து வந்துட்டோம். 10 மாதங்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஒவ்வொரு மாதங்களும் பலவிதமான சவால்களை நமக்கு தந்தது. ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு பலவித படிப்பினைகளை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு ஆச்சரியத்தை கற்றுக் கொடுத்தது. இத்தனை மாதங்களும், இந்த 10 மாதங்கள் அளவும் நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் நம்முடைய வழிகளை நமக்கு என்ன செய்யணும்னே தெரியல. வாழும் ஊருக்கு போய் சேர அந்த வாழும் ஊரை காணாமல், எனக்கு அருமையானவர்கள், they could not find themselves. அவர்களால் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியல. தேவன் அவர்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி ஆச்சரியமாய் அவர்களை கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். உங்களை என்னையும் இந்த புதிய மாதத்தில், இந்த மாதத்தில் தேவன் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். வாழும் ஊருக்கு போய் சேர இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என்னை ஆச்சரியப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு ஊழியர் விதமாய் சொன்னது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. என்னுடைய பிள்ளை பிறக்கும் போதே என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை, அவருடைய வாழ்நாள் முழுவதும் என்ன தேவை என்பதை என் கர்த்தர் ஆயத்தம் பண்ணாமல் இந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க மாட்டார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். பல நேரங்களிலே நம்ம நெருக்கமாய் நினைக்கிறோம், பல நேரங்களிலே போராட்டமாய் நினைக்கிறோம். ஆனா ஒன்றை கர்த்தர் நமக்கு தருவாரானால், ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாரானால், எந்த ஆயத்தமும் இல்லாமல், எந்த அதுக்குண்டான தேவைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தாமல் தேவன் ஒருபோதும் ஒன்றையும் நமக்கு தருவதில்லை. அல்லேலூயா. தேவன் அதை தரும்போது அதுக்குண்டான சகலவற்றையும், சகல காரியங்களையும் அவரே பொறுப்பெடுத்து நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். 2வது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து வழிகளை எல்லாம் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை. எனக்கு அருமையானவர்களே, the second important reason we need to know, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது முக்கியமான காரியம் என்னவென்றால், to remember him all the way. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் அவரை நினைத்துக்கொள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் முதல் காரணம் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை அடைவதற்காக ஆண்டவர் அவர் வழியை செவைப்படுத்துகிறார். 2வது, அவர் பாதைகளை செவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எப்படி அவர் செவைப்படுத்துகிறாரா? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். To remember your God. எனக்கு அருமையானவர்களே, to remember your Savior. நீ அவரை நினைத்துக்கொள்.
அவரை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அவருடைய உன் வழிகளை எல்லாம் நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் அவரை நினைத்துக்கொள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவருடைய நம் தேவன் நம்மை வழிநடத்துகிற பாதைகள் ஒருவேளை we may not understand where we are moving, where we are going. அநேக வேளையிலே நம்ம எங்க போகிறோம்னே நமக்கு தெரியறது இல்லை. என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரே குழப்பமா இருக்குது. என்ன வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் வேகமா ஓடுறாங்க, என்ன நம்மளால ஒன்றும் செய்ய முடியல, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் என்ன நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியல. வேதம் அதுக்கு தான் சொல்லுது, நீ உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். To remember your God in all the ways of your life. எல்லா நேரங்களிலேயும் அவரை நினைத்துக்கொள். அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரா, செவைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேரே என்னவா, பேரே என்ன யாக்கோபுக்கு? எத்தன். எத்தன் என்ன? தந்திரவாதி, தந்திரவாதி, திருடன். பார்த்தீங்கன்னா யாருகிட்ட எப்படி சொத்தை அபகரிக்கலாம், யாருக்கிட்ட எப்படி என்ன கிடைக்கும் ஆட்டையை போடலாம் அப்படின்றதுல யாக்கோபு கை தேர்ந்தவன். அவனுடைய பிரயாசம்லாம் என்ன? ஓ, அண்ணன்ட்ட இந்த கூழு கொடுத்து என்ன பண்ணுவான், சுருட்டிடுவோம், சேஷ்டபுத்திர பாகத்தை பூரா அள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அவன் அப்படியே ஈசாக்கு சொல்லுகிறாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், சொல்லுங்க, கைகளோ ஏசாவின் கைகள். தொட்டு பார்த்தா ஏசா தெரிகிறாரு, சத்தத்தை கேட்டா யாக்கோபு தெரிகிறாரு. முடிவெடுக்கவே முடியல, ஆசீர்வச்சு தள்ளிட்டான், எல்லாம் போச்சு, வஞ்சிட்டான். அப்படியே கொலை வெறியில ஏசா அலையறான், எப்படியாவது கொண்டு முடியும், எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். இந்த யாக்கோபு ஒவ்வொரு முறையும் தன் திறமை மேல, தன் ஞானத்தின் மேல, சுதந்திரத்தின் மேல அபகரிக்கிறதுல இப்படியெல்லாம் அவனுடைய மனது இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, ஒன்னு கூட ஜெயிக்கல, ஒன்னு கூட என்ன பண்ணல, ஜெயிக்கல. இங்க பண்ணின சேஷ்டைக்கெல்லாம் அங்க மாமனார் வீட்டில் வச்சு வறுக்கிறாங்க, வறுத்தெடுக்கிறாங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். அங்க போய் வெயில்ல குளிர்ல பாடு, கஷ்டம், வேதனை. இதுல மிருக ஜீவன்களை கொல்ல கொண்டு போகிற கொடிய மிருகங்கள் எல்லாம் காத்திருந்துச்சு. இவனுக்கு எதிராய் எல்லாம் இருந்தது, எல்லாம் எதிராய் மாறினது. ஒருத்தருக்கு கூட இங்கேயாவது அம்மா அவருக்கு ஆதரவா பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா யாக்கோபு போன இடத்துல யாருமே பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல், வசனத்தை படிங்க மறுபடியும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. சும்மா இல்ல, அடுத்தவங்களை வஞ்சிச்சுட்டு ஏமாத்திட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நாம செய்யக்கூடாத காரியங்களா செஞ்சுட்டு அபகரிச்சிட்டு நாம அப்படியே நீதிமானை போல பரிசுத்தவானை போல நம்ம சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு நான் என் வழியெல்லாம் கர்த்தரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒருபோதும் கர்த்தர் ஒரு நாள் உதவி செய்ய மாட்டார், பாதைகளை செவியப்படுத்த மாட்டார். உன் சுய புத்தியின் மேல சாயாமல். அப்படின்னா என்ன? உன்னுடைய முழு இருதயமும் முழு ஆத்துமாவும் முழு பலமும் யாரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? கர்த்தரை மட்டுமே, ராஜாவை மட்டுமே. அப்ப சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டால் அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன் இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும், நீங்க வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கங்க. எப்படி? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்
அது வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் எதிர்காலமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு காரியமாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்திலையும் உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாமல் நீங்கள் கர்த்தருக்கு உன் காரியத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சுய புத்தி இல்லை, நான் சுய இஷ்டத்தின்படி செய்யக்கூடாது, நான் முடிவெடுக்க கூடாது, நீங்க முடிவெடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கொடுங்க, சகலத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் வழிகளை எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது உங்கள் பாதைகளை அவர் செவை பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, எல்லாத்தையும் ஆண்டவர் யாக்கோபினுடைய வாழ்க்கையில அடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 20 ஆண்டு காலம் முடிந்து அவர் திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் ஒவ்வொன்றையும் உணர்கிறார். ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாவை திருப்பி தருகிறார், சமாதானத்தை திருப்பி தருகிறார், குற்ற உணர்வை அந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல இருதயத்தை, நல்ல சந்தோஷத்தை, மன சமாதானத்தை, ஆண்டவர் நிம்மதியை தருகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் முதலாவது காரியம் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். ஆண்டவர் அந்த காரணத்துக்காக தான். ரெண்டாவது டு ரிமெம்பர் யுவர் காட். உங்களுடைய தேவனை நீங்கள் வழிகளெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஏசாயா 45:2 வாசிப்போமானால், ஏசாயா 45:2, ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எனக்கு அருமையானவர்களே, வாழும் ஊருக்கு போய் சேர வழியை செவ்வையாக்கினாரு. ரெண்டாவது, நீ என்னை நினைச்சுக்க, உன் சுய புத்தியில சாயாத, நீ இந்த நல்ல வழின்னு நீயா தேர்ந்தெடுக்காத, நீயா முயற்சி பண்ணி நீ போயிடலாம் நினைக்காத, எனக்காக நீ காத்துரு, எனக்காக நீ பொறுமையுடன் வெயிட் பண்ணு, உன் பாதையை நான் செவைப்படுத்துவேன், என்னை நீ நினைச்சுக்கன்னு சொன்னார். மூன்றாவது சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். மூன்றாவது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. டு மேக் த crooked paths to straight. ஒரு குறுகிய பாதையை, கோணலான பாதையை ஆண்டவர் அவர் செவ்வையாக்குகிறார். எவ்வளவு அழகான ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ சொல்றார் பாருங்க, முதல்ல சொன்னதுக்கும் ரெண்டாவது சொன்னதுக்கும் நீங்க கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா மூணாவது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? முதல்ல சொன்னாரு டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன், உன்னுடைய இலக்கை அடைய, வாழும் ஊருக்கு போய் சேர நான் வழியை செவைப்படுத்துறேன்ப்பா. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, உன் பாதைகளை நான் செவைப்படுத்த விரும்புகிறேன். எப்ப நீ வழிகளை எல்லாம் என்னை நினைச்சுக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் நீ என்னை நினைச்சுக்கும் போது நான் உன்னை வழி நடத்துவேன். மூணாவது சொல்றாரு, எப்பா நீ தயாராயிட்ட, இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உனக்கு முன்னே போய், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எப்ப உனக்கு தெரியாது கோணல் எது, உனக்கு தெரியாது கரடு முரடானது எது, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியவே தெரியாது, உன் கண்ணுக்கு புலப்படாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடு நல்ல வாசல் எல்லாம் அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா மகனும் மகளும் என்ன பண்றாங்க? நல்ல அனுபவிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களுடைய நிலைமை, ஒண்ணுமே இல்லாதவங்களுடைய நிலைமை எப்படி அவங்க பாடுபட்டாங்களோ அதே பாடதான் இவங்களும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இப்ப நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை, நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவையாக்குவேன், அந்த பாதையிலே உன்னை நடத்துவதற்காக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 42வது அதிகாரம்
ஏசாயா 42:16 வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப இன்னும் தெளிவா சொல்றாரு. குருடரை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து வெளிச்சமும் கோணலையும் செவ்வையும் ஆக்குவேன் செய்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னே போய் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கி. ஏன்னா நம்ம குருட்டுத்தனமா இருக்கிறோம், நம்ம குருடர், அறியாத வழியிலே நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மை அறியாத வழிகளில், அறியாத பாதைகளில், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் நம்மை நடத்தி நமக்கு நம்முடைய பாதைகளில் இருக்கிற கோணைகளை எல்லாம் செவ்வையாக்கி. எனக்கு அருமையான ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, குறுகிய வழியை அவர் விசாலமாக்கி. அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிறது இவ்வளவுதான். ஆனா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இவ்வளவு நினைச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. எண்ணி முடியாதவைகளை, ஆராய்ந்து முடியாதவைகளை, கிரகிக்க முடியாதவைகளை, பிரமிக்கத்தக்கவைகளை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை என்னை நடத்தி கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறார். சரி, கர்த்தர் முன்னாடி போய் எப்படி கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நான் உனக்கு முன்னே போய் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானதை செவ்வையாக்கி சமமாக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? கர்த்தர் எதுக்கு நமக்கு முன்னாடி போறாரு? அவர் எப்படி ஆயத்தம் பண்றார் பாருங்க. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க தாழ்ந்து இருக்கிறீங்களோ, பள்ளத்துல கிடக்கிறது போல உணர்றீங்களோ, எல்லாரும் மேல வந்துட்டாங்க, ஆனா நான் இப்படி கிடக்கிறேனே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போய் அந்த பள்ளத்தை எல்லாம் உயர்த்தி அதை சரி சமமாக்கி விடுவேன். அல்லேலூயா. சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு. சில நேரங்களிலே பார்த்தீங்கன்னா நமக்கு மதில் சோறு போல ஒரு மலையை போல நிற்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள். இதை எப்படி நான் சமாளிக்க போறேன், இதை எப்படி நான் மேற்கொள்ள போறேன், இதை எப்படி நான் சமாளித்து நான் இதை கடந்து போக போறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, இந்த மலைகளும் குன்றுகளும் உனக்கு முன்பாக தாழ்ந்து போகும்படிக்கு நான் உனக்கு முன்னாடி போய் அதை தாழ்த்தி. ஒரு சொல்லுவோமா? கர்த்தர் அதை செய்கிறார். இறுதியாக சொல்லுகிறார், கரடு முரடானவைகளை சமமாக்கி. எனக்கு அருமையான யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கை பயங்கர பள்ளங்கள் நிறைந்தது. குழியில் இறக்கி விட்டாங்களா? பள்ளங்கள் நிறைந்தது. எல்லா அவமானமும் பட்டான், எல்லா கஷ்டமும் பட்டான். இப்ப ஒரு குன்றுக்குள்ள போய் கிடக்கிறது போல, ஒரு பயங்கரமான மலைகளின் நடுவே சிக்கி கொண்டது போல சிறைச்சாலையில் கிடக்கிறான், சிறையில் கிடக்கிறான் செய்யாத குற்றத்துக்காக. இதை எப்படி சமாளிக்க போறேன், இது எப்படி நான் மேல வரப்போறேன், இப்படி சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்களே, இப்படி கிடக்கிறேனே, எப்படி அங்கலாய்த்த நேரங்கள். ஆனா கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கரடு முரடானவைகள், எல்லாரும் துரோகம் பண்ணாங்க, எல்லாம் அநியாயம் பண்ணாங்க, எல்லாம் அவன் வஞ்சித்தார்கள், அவனை எப்படி எல்லாரும் பிரயோஜனப்படுத்திக்கணுமோ ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். ஆனா தேவன் சரியான நேரத்திலே யோசேப்பை எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நினைச்சாரோ அவர் எல்லா கோணலையும் சரி பண்ணார், எல்லா குறுகிய பாதையும் விசாலமாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, அவன் நல்லா போயிட்டு இருந்தவனை, அப்பாவோட ஐக்கியமா இருந்து பலவருன்னு அங்கேயே தரிச்சு சந்தோஷமா இருந்தவனை பாதையை திருப்பி விட்டு
எகிப்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. எகிப்துக்கு போனான். அங்க போன இவ்வளவு பிரச்சனை, கரடும் முரடும், கல்லுகளும் மலைகளும் குன்றுகளும் மலைகளும் மேடும் பள்ளமுமாய் மாறிவிட்டது. ஆனா இது எல்லாத்தையும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய், சரி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையின் முன்னாடி போய் கோணலானவைகளை எல்லாம் கர்த்தர் சரிபடுத்தினாரோ, சமமாக்கினாரோ, கரடு முரடானவைகளை சமமாக்கி பள்ளங்களை எல்லாம் அவர் உயர்த்தி, அவர் மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி உங்களுக்கு பாதைகளை செவி பண்ணினாரோ, அதே போல இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். 3 காரணங்களுக்காக. ஒன்று, வாழும் ஊருக்கு போய் சேர, to reach your destination, to reach your goal, to reach your promised land. உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின இடத்துக்கு போய் சேர அவர் செவ்வையாக்குகிறார். 2வது, அவர் பாதைகளை செவ்வையாக்குகிறதுனுடைய நோக்கம், காரணம், உன் சுய புத்தியின் மேல நீ சாயக்கூடாது, உன்னுடைய இஷ்டம் போல நீ நடக்கக்கூடாது. There is a rules and regulations to receive the promise of God in our life. தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான சகல ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நமக்கு கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமானது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் எல்லாம் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நின்று ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்கிறா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவன் சாட்சி கொடு, ஒரு ஊழியக்காரருடைய பொண்ணு. அவன் சாட்சி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? இது என்னால் உண்டானதல்ல, தேவன் எனக்கு கொடுத்த வெற்றி என்று உலகம் போற்றும்படியாக, உலகமே அப்படி மயங்கி போகும்படியாக அத்தனை பேர் அப்படியே பிரமித்து பார்க்கிறார்கள். எனக்கு அருமையான தங்கத்தை அடிச்சிட்டா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய சாட்சியை போல இந்த காலை வேளையில் உங்களை என்னையும் அவர் சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்க சொல்லுவீங்க, என் பாத கோணலா இருந்துச்சு, ஆனா கர்த்தரை நான் நினைச்சுக்கிட்டேன். கர்த்தர் என் சுய புத்தியின் மேல சாயல, என் திறமையின் மேல, என் ஞானத்தின் மேல அல்ல, தேவன் மேலே பற்றுதலாய் இருந்தேன். என்னுடைய பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்தினார். 3வது, அவர் to make the crooked paths to the straight. ஆண்டவர் என்னுடைய குறுகிய பாதையை, நெருக்கலான குறுகலான நெருக்கம் நிறைந்த, அது அப்படி முள்ளுகள் நிறைந்த பாதைகளை கர்த்தர் கரடு முரடைகளாக சரி செய்து என்னுடைய பாதைகளை, கோணலை அவர் நேராக்கினார். அல்லேலூயா. என் வேலையில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் வருமானத்தில் எதெல்லாம் கோணலாக இருக்கோ அதெல்லாம் இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் நேராக்குவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, ஆமென், எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆமென், இந்த வார்த்தைக்காக இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, இதை பெற்றுக் கொள்ளுங்க, இதை அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த 3 காரியங்களையும் அனுபவிக்க, சுதந்திரிக்க இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. தேவனே அனுக்கிரகம் பண்ணுங்க. எல்லா கைகளை உயர்த்தி, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள், பொய்யின் ஆவிகள், கலவின் ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், பில்லி சுனிய கட்டுக்கள், மந்திர சக்திகள், ஏவல்களின் ஆவிகள், களியாட்டுகளின் ஆவிகள், விபச்சார வேசித்தன காமவிகாரத்தின் ஆவிகள், இச்சைகளை தூண்டுகிறதான ஆவிகள், ஆமீன், குடும்பங்களிலே பிரிவினைகளை, சண்டைகளை, கோபங்களை, பகைகளை, ஆமீன், எழுப்புகிறதான ஆவிகளை, விபத்துகளை ஏற்படுத்துகிற ஆவிகளை, கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, மன வருத்தங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, இழப்பை ஏற்படுத்துகிற ஆவிகளை, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு இந்த காலை வேளையிலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் மரத்திலும் முன்னும் பின்னும் தூதில் வைத்து காவல் புரிந்து, ஆண்டவரே, படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது, எல்லா நேரங்களில் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் வானத்திலிருந்து பரத்திலிருந்து கர்த்தர் சந்திப்பீராக. இந்த நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்மன் வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். ஆண்டவரே, எங்கள் வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும், பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்யுங்க, வியப்பூட்டுகிற காரியங்களை செய்யுங்க. நாங்கள் அந்த சாட்சியாக அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா.
உம்முடைய பொற்பாதத்திலே வருகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கணும். அடியனுக்காக, பாஸ்டம்மாவுக்காக, பாப்பாவுக்காக, பிள்ளைகளுக்காக, 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, எங்கள் தேவைகளை சந்திக்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தர. ஆமீன். இந்த மாதம் முழுவதும் நமக்கு உபவாச நாட்கள். ஆமீன். இந்த உபவாச நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஆமீன். ஜெபம் பண்ணுங்க. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 30 நாட்களில் நாங்கள் உபவாசத்தில் பங்கெடுக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபைதாங்க ராஜா. தேவ பலன் இடைகட்டப்படட்டும். ஆசீர்வதி, நன்மை கிருபையும் பின் தொடரட்டும் ராஜா. எல்லா சாபத்தீடானவைகளும் மாற ராஜா. ஒரு பெரிய விடுதலை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சத்ருவானவனை நாங்கள் மேற்கொள்ள, அவனை முறியடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. பலப்படுத்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர. தேவ கரம் எங்களை நடத்தட்டும். கடந்து வந்து சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர்கள் அத்தனை பேரையும் இவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, இன்று மாலை, இன்றிலிருந்து நமக்கு உபவாச ஜெபம் ஆரம்பமாகிறது. மாலை 7 மணிக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கூடி வருவோம். ஆகவே நீங்கள் வந்து அந்த ஜெபத்தில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து 30 நாளும் இடைவிடாது குடும்பமாய் பங்கு பெறுங்கள். இதனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.